Hi all, welcome to PSZ Chemistry channel for easy learning. இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த டாபிக்கும் எடுத்துட்டு வரல. இன்னைக்கு ஆக்சுவலா வந்தது எதுக்கு அப்படின்னா சிலர் வந்து இப்ப நான் வந்து ஒரு கிளாஸ் போய் எடுக்கிறேன் அப்படின்னா நான் கிளாஸுக்கு உள்ள போய் ஒரு டாபிக் எடுக்கும் பொழுது நான் எதை வந்து என்னுடைய ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸா யூஸ் பண்றேன், நான் எதெல்லாம் வந்து ரிசோர்ஸ் மெட்டீரியலா யூஸ் பண்றேன் அப்படின்றத வந்து கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கான டிஸ்கஷன் வீடியோ தான் இது. இப்போ நான் வந்து இங்க வச்சிருக்கிறது எல்லாமே நான் பேசிக்கா ரெஃபர் பண்ணக்கூடிய என்னுடைய ரிசோர்ஸ் புக்ஸ் இதெல்லாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸுக்கு போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 40 பிள்ளைங்களை ஃபேஸ் பண்றோம்னா நம்ம அவுட் ஆஃப் என்சிஆர்டி சிலபஸ் போக மாட்டோம். சோ பேஸ் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்சிஆர்டி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 புக். சோ இதை பேஸ் பண்ணி இதுல என்ன கண்டென்ட் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்போம். சோ எனக்கு இந்த பேஸ் புக்குக்கு ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் புக்ஸ் நான் யூஸ் பண்றேன். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரதீப்ஸ் நியூ கோர்ஸ் கெமிஸ்ட்ரி. சோ இது வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2, அதாவது வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 இருக்கு. இது வந்து நான் எப்போ இதை வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா இப்ப பசங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் வந்து இப்போ கிளாஸுக்கு போன உடனே ஒரு 5 மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்குறேன், இல்ல அசர்ஷன் ரீசனிங் வந்து எழுத சொல்றேன், இல்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்காக இதை நான் யூஸ் பண்ணிப்பேன். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஜிஆர்பி புக்ஸ் பை டாக்டர் ஓபி டாண்டன். சோ இதுவும் வந்து நம்மளுக்கு பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. இது வந்து நான் ஆக்சுவலா வாங்கினதுல இருந்து ரொம்ப வந்து எனக்கு இந்த ரிசோர்ஸ் மெட்டீரியல் யூஸ் ஆகுறது இல்ல. ஏன்னா வந்து மீதம் இருக்கிற ரெண்டே வந்து ஃபுல்லா வந்து எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்டரியா வந்து கவர் ஆயிடும். இன்கேஸ் ஏதாவது ஒரு சில கண்டென்ட் வந்து எனக்கு அதுல திருப்தியா இல்ல அப்படின்ற பட்சத்துக்கு நான் இதுக்கு போவேன். சோ மேக்சிமம் எல்லாமே வந்து சிமிலர் டைப் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும், ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாடர்ன் ஏபிசி பிளஸ். சோ இது வந்து நம்மளுக்கு அதே மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும். எனக்கு அதிகமா வந்து நான் கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா இதை வந்து என்னுடைய 99% ரிசோர்ஸ் மெட்டீரியலா யூஸ் பண்ணிப்பேன். சோ இதுல வந்து நம்ம வெறும் ஒரு போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு மட்டும் இல்லாம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்றோம், இல்ல நம்மளுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த புக் வந்து பெஸ்ட். சோ ஆல் இன் ஆல் இந்த புக் வந்து எல்லாமே வந்து கவர் ஆயிருக்கும். இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த 3 ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓல்டு எடிஷன்ஸ், ஒரு 4-5 இயர்ஸ் பேக் வந்து நான் வாங்கினது. சோ இதுல வந்து டெலீட்டட் போர்ஷன்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கும். சோ இது நான் அமேசான்ல வாங்கினேன். இப்பயும் அமேசான்ல புது சிலபஸுக்கான உங்களுக்கு இந்த புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சோ இதுதான் எனக்கு வந்து ஒரு கிளாஸுக்கு நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா யூஸ் ஆகக்கூடிய ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ். இதை தவிர்த்து நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து வெவ்வேறு பப்ளிகேஷன்ஸ் போடக்கூடிய சாம்பிள் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, பிராக்டிஸ் பேப்பர்ஸ், அதெல்லாம் வச்சிருக்கேன். சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கிளாஸ்ல வந்து பிராக்டிஸ் கொடுப்பேன். சரியா? சோ அப்படிதான் என்னுடைய கிளாஸ் வந்து இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.